வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு புரொடக்டிவா எப்படி வந்து இருக்கிறது ஒரு டெவலப்பரா அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சரி, நீங்க இது ஜூனியரா இருந்தா தான் பார்க்கணுமா? இல்ல சீனியரா இருந்தா பார்க்கலாமா? இது எல்லா தரப்பான உள்ளவங்களுக்கும் தான் ஜூனியர், சீனியர் அப்படின்லாம் கிடையாது. நீங்க வந்து ஜூனியரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இதெல்லாம் இப்பவே தெரிஞ்சுக்கிட்டா, நீங்க வந்து ஒரு ஜூனியர் ஸ்டேஜ்லயே வந்து ஒரு சீனியர் மாரி உங்கள வந்து மத்தவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்க சீனியரா இருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க இன்னுமே வந்து புரொடக்டிவா இருக்கலாம். ஸோ இப்ப வந்து இன்டர்மீடியேட் கிடையாதுன்னா, இன்டர்மீடியேட்டுக்கும் தான் இன்டர்மீடியேட்டும் வந்து சீனியர் லெவலுக்கு நீங்க வந்து போலாம். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கும். இப்போ வந்து ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்றோம் அப்படின்னா, என் பிரெயின்லாம் வந்து ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் தான் வேலை செய்யும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னதான் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்தாலும், அது வந்து என்னால வந்து ஒரு பெரிய விஷயத்த கொடுத்து சால்வ் பண்ணணும்னா என்னால பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி இப்போ வந்து எனக்கு வந்து 4 மணி நேரம் தான் வேலை செய்யலாம். உங்களுக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் கூட ஃபுல்லுமே வேலை செய்யலாம். ஸோ அந்த மாரி இருக்கும். ஸோ இந்த டைம்ல எனக்கு 4 மணி நேரம் தான் இருக்குன்னா, அந்த 4 மணி நேரத்துல எப்படி வந்து என்னால ப்ரொடக்டிவா இருக்க முடியும் அப்படின்றத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னென்னன்றத ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா, நீங்க வந்து எங்க போனீங்கனாலுமே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்க ஃபண்டமெண்டல்ஸ்ல வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் இப்போ வந்து ஒரு வேரியபிள் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எந்த இடத்துல லெட் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வேர் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல கான்ஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. எல்லா இடத்துலயும் போய் நான் வேரையே யூஸ் பண்ண முடியாது. எல்லா இடத்துலயும் நான் வந்து லெட் கான்ஸ்டையுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. எங்க எதை யூஸ் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ சில பேருக்கு வந்து இது வந்து வேரியபிள்ஸ்க்குன்னு மட்டும் கிடையாது. மேப் எதுக்கு போடணும், ஃபார் ஈச் ஏன் போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரலா எல்லா கான்செப்ட்லயுமே நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஓகே, இதை நான் வந்து இப்போ எப்படி கத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலும் சரி, யூடியூப்ல போய் சர்ச் பண்ணாலுமே சரி, இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ டூப் சம்பந்தமா இருக்கும், ரிகர்ஷன் சம்பந்தமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுலயுமே தாண்டி நீங்க வேற ஏதாச்சும் ஒரு அடிஷனலா எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா, லீட் கோட், ஹேக்கர் ரேங்க், ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அங்கெல்லாமும் போய் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ இது வந்து பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா, நமக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏபிசிடி தெரிஞ்சா என்னால வந்து என்ன லெட்டர் வேணா எழுத முடியும். அந்த மாதிரி தான் வந்து. அதே மாதிரி ஆனா ஆவணம் தெரிஞ்சா எந்த இதை வேணா நம்ம தமிழ்ல என்ன வேணா எழுதலாம். ஸோ இதுதான் அந்த பேசிக் கான்செப்ட். ஃபண்டமெண்டல்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோட் எழுதும் போது அதை வந்து ரொம்ப கிளீனா எழுதணும். அப்பதான் வந்து அதை மெயின்டைன் பண்றதுக்கும் வந்து ஈஸியா வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோடை ஏன் அப்படி வந்து எழுதணும் அப்படின்னா, நான் நிறைய இடத்துல வந்து பர்சனலா பார்த்திருக்கேன். எப்படி வந்து கோட் எழுதுவாங்கன்னா, வேர் டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு வேரியபிள் வைப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட்னா என்ன அப்படின்னு அதுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு நான் இப்போ நம்பர் கொடுக்க போறேன், இதுல இருந்து இந்த யூசரோட நேம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். வேர் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து நம்ம அதை வாங்கினா பரவாயில்ல. அந்த இடத்துல வேர் டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டெஸ்ட்டுக்கு என்னடா மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியவே புரியாது. அவன் கோட் எழுதி வச்சுட்டு போயிடுவான். நான் அடுத்து வந்து அதுல என்னது ஏதாவது டீபக் பண்ணணும்னாலும் சரி, இல்ல நான் அந்த கோடை ஏதாவது ரிவ்யூ பண்ணும் போதும் சரி, இந்த மாதிரி நேம்ஸ் இருக்கும். ஸோ கோட் ஒர்க் ஆகுறது அப்படின்றத தாண்டி நம்ம எப்படி நீட்டா வந்து எழுதுறோம் அப்படின்றதும் இருக்கு. அந்த நீட்டா வந்து ஏன் எழுதணும் அப்படின்னா, நம்ம தான் அடுத்த வாட்டி வந்து டீபக் பண்ணும் போதோ சரி, இல்ல வந்து நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகும்போதோ அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும். மத்தவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ட்ரை பிரின்சிபல்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ ட்ரைன்னா என்னன்னா, டு நாட் ரிப்பீட் யுவர் செல்ஃப், டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து திருப்பி திருப்பி செஞ்ச தப்பையே திருப்பி செய்யக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரியாக்ட்ல வந்து இப்போ நமக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து காம்பனண்ட் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காம்பனண்ட் வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு பட்டனுக்கு மட்டும்தான் வேற ஏதாவது நேம் வைக்கணும் அப்படின்னா, அதுக்காக ஒரு புது காம்பனண்ட் வந்து எழுத தேவையில்ல. ஸோ நான் அதை ப்ராப்ஸ்ல பாஸ் பண்ணி இந்த இது இருந்தா இது, இல்லைன்னா இந்த இல்லைன்னா அது அப்படின்ற மாதிரி நேமும் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த பிரின்சிபல். ஸோ ஒரு எழுதும் போதே ஒரு நீட்டா வந்து கோட் எழுதணும் அப்படின்னா, அதை நம்ம ஈஸியா மெயின்டைன் பண்றதுக்கும் ஈஸி, அது வந்து பாக்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் இல்லை டீபக் பண்றதுக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட். ஸோ கிட் வந்து ரொம்ப 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 முக்கியம். நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தீங்கனாலும் சரி, இப்போ சீனியரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதோட அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து ப்ரோவா நீங்க இருக்கணும். ஸோ இன்டர்மீடியட்ல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு கிட்ட எப்படி வந்து இனிஷியலைஸ் பண்றது, ஆட் பண்றது, கமிட் பண்றது, புஷ் பண்றது, புல் பண்றது, இந்த 5 கமாண்ட் மட்டுமாச்சும் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இது வந்து நான் மட்டும்தான் ஒர்க் பண்ண போறேன், தனியா ஒர்க் பண்ணீங்கனாலும் சரி, இல்ல நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணீங்கனாலும் சரி, கிட் தெரிஞ்சே இருக்கணும். நீங்க ஒரு 4 பேரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா கிட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ கிட் அப்படின்றது
நம்ம கோடை எழுதி ஒரு இடத்துல வைக்கிறது. ஸோ இந்த கிட்ன்றது என்னன்னா, நான் வந்து எப்ப இத ஒரு டைம் லைன் மாரின்னு வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து நேத்திக்கு என்ன பண்ணேன்றதும் எனக்கு காட்டும். இன்னைக்கு என்ன பண்ணேன்றதும் காட்டும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் யார் பண்ணா, என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் வந்து இது. இத நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருந்திருக்கணும். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெவலப்மெண்ட் என்விரான்மென்ட் இருக்குல்ல. ஸோ டெவலப்மெண்ட் என்விரான்மென்ட் நான் எப்படி சொல்றேன்னா, சுத்தி வந்து இப்போ ஆஃபீஸ சுத்தி தோட்டத்துல உட்காந்து பண்றது. ஸோ அப்படி சொல்லல. இந்த நம்ம நம்ம இன்டகிரேட்டட் ஐடின்னு சொல்லியிருக்கோம். நம்ம விஎஸ் கோட் இருக்குல்ல. ஸோ இதுலலாம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஷார்ட்கட் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன ஷார்ட்கட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி விஎஸ் கோட்லயே வந்து நிறைய ஷார்ட்கட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இஎஸ்லின்ட் பிரிட்டியர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் கண்ணாபிரான் கோட் எழுதினாலும் அது அலைன் வந்து கரெக்டா வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு வந்து அலைன் ஆயிக்கும். பட் எல்லா டைமும் கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் மோஸ்ட்லி கரெக்டா தான் இருக்கும். ஸோ பிரிட்டியர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்க வந்து விஎஸ் கோட்லயே ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுலலாம் நீங்க உங்களோட ஃபோல்டர்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க என்னென்ன ஒர்க் பண்றீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தேவையில்லாம நம்ம டைமை கொண்டு போய் வேற எதுலயோ வேஸ்ட் பண்ணாம நம்ம எதுக்கு லாஜிக்கை சால்வ் பண்ற விஷயத்துக்கு ஏதாவது என்ன ப்ராப்ளமோ அதை மட்டும் நம்ம சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கலாம். ஸோ 2-3 விஎஸ் கூட ஓப்பன் பண்ணிலாம் நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்க ஒர்க் ஸ்பேஸ்ல ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வந்து ஆப்டிமைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபோக்கஸ். ஸோ இது என்னத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டைம் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்றோம் அப்படின்றதுதான். நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த நான்லாம் முன்னாடி நினைச்சிருக்கேன் என்னடா இது பூமர் அட்வைஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். ஸோ இலான் மஸ்க்குக்கும் 24 மணி நேரம் தான், எனக்கும் 24 மணி நேரம் தான், உங்களுக்கும் 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துல நம்ம எவ்வளவு நேரம் ப்ரொடக்டிவா இருக்கும் அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ அதனாலதான் அவர் வந்து வேர்ல்ட்லயே நம்பர் 1 பணக்காரராக இருக்காரு. அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ யார் என்ன யாரை எடுத்து பாத்தீங்கன்னாலும் எல்லாருக்கும் அதே சேம் 24 ஹவர்ஸ் தான். ஸோ இதுல வந்து நம்ம எப்படி வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றதுதான். இதை நம்ம எப்படி வந்து எஃபெக்டிவா இருக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். அப்படின்னா என்னன்னா இந்த டைம் பிளாக்கிங் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த பொமரோடோ மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு திருப்பி வந்து ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த 20 மினிட்ஸ் வந்து கான்சென்ட்ரேட்டடா ஒர்க் பண்ணுவேன். ஸோ மீதி இருக்கிற 5 to 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். உனக்கு என்ன வேணுமோ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பி அந்த 20 மினிட்ஸ் அந்த ஒரு டைம் கன்ஸ்டன்ட் அது 20 மினிட்ஸ் அது வந்து உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி நீங்க வந்து உங்க டைம் வந்து மேனேஜ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு 1 ஹவர் கூட கான்சென்ட்ரேட் பண்ணி உட்காருவேன்னா ஓகே அந்த 1 ஹவர் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் பிரேக் எடுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நம்ம இப்போ வந்து எப்படி வந்து என்னோட டைம் வந்து நான் மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னா நான் மல்டி டாஸ்கிங் வந்து அவ்வளவா பண்ண மாட்டேன். ஸோ மல்டி டாஸ்கிங் பண்றதுன்னா நான் இப்போ ஒரு வேலை செய்யறேன்னா அதை வந்து கரெக்டா பர்ஃபெக்டா செய்யணும்னு நினைப்பேன். ஸோ அதை விட்டுட்டு இங்கேருந்து தாவிட்டு இங்கேருந்து இதுல பாதி அப்படி செஞ்சுட்டு வந்தேன்னா எதையுமே வந்து ஒரு கம்ப்ளீட்டட் இல்லாம இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு டாஸ்க் எடுத்தேன்னா அதை ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வேலை வந்து போவேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு இருக்கும்போது என்ன ஆகும்னா நான் அந்த டாஸ்க்கை பத்தி யோசிக்கவே மாட்டேன். யோசிக்காதப்போ எனக்கு இந்த டாஸ்க்ல மட்டும்தான் யோசிப்பேன். எனக்கு அதுக்கான சொல்யூஷன் வந்து வேகமா கிடைக்கும். ஸோ இது வந்து நான் ஃபாலோ பண்ற ஒரு டெக்னிக். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டெவலப்பரா. இது ஏன் வந்து சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து ரியல் லைஃப் வேர்ல்டுலயுமே வந்து அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண இதை எப்படி வந்து அப்ரோச் பண்ணலான்ற விதமே வந்து உங்களுக்கு மாறும். ஸோ இது வந்து அதை விட்டுட்டு நம்ம கோடிங்ல வந்து நம்மளோட ஒர்க்ல டாஸ்க்ல வந்து எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹேக்கர் ரேங்க் இந்த மாதிரி லீட் கோட் வார்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு. நீங்க அதுல போயிட்டு உங்களோட என்னென்ன ஒரு பேசிக்ல இருந்து நீங்க கூட போகலாம். பேசிக் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பேசிக்கா எடுத்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அது வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ வந்து இது நம்ம வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ நம்ம அதை ஈஸியா வந்து சால்வ் பண்ணிட முடியும். அந்த டாஸ்க்கை நம்மளால ஈஸியா வந்து சால்வ் பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீபக்கிங் டெக்னிக்ஸ். ஸோ இது வந்து நீங்க ஜூனியரா இருக்கும் போதே கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு ஒரு ப்ராப்ளமோ ஒரு பக்கோ வருது அப்படின்னா நம்ம அதை வந்து எப்படி சால்வ் பண்றோம் அதை எப்படி அப்ரோச் பண்றோம்ன்ற விதமே வந்து வேறையா இருக்கும். ஸோ நம்ம டீபக்கிங் டூல்ஸே வந்து நிறைய இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா குரோம்லேயே வந்துட்டு இந்த டீபகர் வந்து போட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் வந்து டீபகரிங் வீடியோ வந்து நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம அதில் வந்து டீட்டெயில்டா வந்து பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணா நமக்கு இன்னுமே வந்து பெட்டரா வந்து இருக்கும். நம்ம டீபக்கிங் வந்து ஈஸியா வந்து கத்துக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல இப்போ நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரியாக்ட் தெரியும் இல்ல வந்து ஒரு MERN ஸ்டாக்ல நான் வந்து தெரியும் அப்படின்னா நான் அதுல வந்து ப்ரோன்றது கிடையாது. என்னை தாண்டி நிறைய பேர் அதுல வந்து ப்ரோவா இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு அவங்கள தாண்டி வேற யாராவது ஒருத்தர் ப்ரோவா வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டெக்னாலஜி வரப்போ நம்ம அதை வந்து ஃபுல் டெய்லி போய் அதை நான் கத்துக்கணும்னு சொல்லல. ஸோ நீங்க அதை பாக்குறப்போ ஓகே இந்த ஸ்கில் இருக்கு, இந்த டெக்னாலஜி இருக்கு, இதெல்லாம் நம்ம பண்ணா எப்படி வந்து இது பண்றோம், இது நம்ம எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது. இப்போ நம்ம வந்து நான் படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ரியாக்ட்லாம் வந்து அப்பதான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் ரியாக்ட் வந்துச்சு, அப்புறம் கிளாஸ் காம்பனன்ட், ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் நிறைய வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் ஜேஎஸ் வரைக்கும் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நான் உடனே நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல போய் தாவிடுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஜேஎஸ் வந்து நான் என்ன இருக்கு என்ன விஷயம் அதுல என்ன பண்ண முடியும்னு பார்ப்பேன். ஆனா ரியாக்ட்ல தான் என்னோட ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதுக்காக நீ இப்போ ரியாக்ட் அழிஞ்சிருச்சுன்னா எதுவும் கிடையாதா இல்ல. ரியாக்ட் அழிஞ்சிருச்சுன்னா அடுத்து வேற என்ன இருக்கோ அந்த டெக்னாலஜிக்கு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரே ஃப்ரேம் ஒர்க், ஒரே டெக்னாலஜி, ஒரே லாங்குவேஜ் தான் தெரிஞ்சுக்கணுன்றது கிடையாது. மல்டிபிள்ல என்னென்ன இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஆனா ஒரு இதுல வந்து ஸ்ட்ராங்கா மாஸ்டரா வந்து இருக்கணும். ஸோ இப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எப்போ எப்பவுமே மார்க்கெட்ல வந்து நீங்க வந்து இல்லைன்னா வியாபாரம் ஆக போயிடும். ஸோ அதனால அது வந்து ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கொலாபரேட் பண்ணி பண்றதுக்கும் ஒரு விஷயத்த வந்து ஒரு 2 பேரா பண்றதுக்கும் ஒரு விஷயத்த தனியா பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸோ எப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஸா ஏதாச்சும் ஒரு லேர்ன் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிறவன்ட்ட என்ன படிச்சா என்ன எது தெரிஞ்சுக்கிட்டா ஓகே அவனும் படிக்கிறான், ஓகே நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவன்ட்ட ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம், அவன்கிட்ட ஏதாவதுனா கேட்கலாம். ஸோ அப்படி இல்லையா இப்பெல்லாம் வந்துட்டு நீங்க மட்டும்தான் தனியா படிக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த டெவலப்பர் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு, ரியாக்ட் இருக்கு. ஸோ நம்மளே வந்து இப்போ கோட் செஷன்ல வந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க கமெண்ட்ல ஏதாவது போடுறீங்கன்னா இப்போ நான் மட்டும் தான் ரிப்ளை பண்ணணும்ன்றது கிடையாது. உங்களுக்கு வேற ஏதாவது அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க கூட அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணலாம். ஸோ ரிப்ளை பண்ணி அது உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து எப்படி எடுத்துட்டு போகலான்னு இருக்கோம் அப்படின்னா ஒரு டெலகிராம் சேனலோ இல்லை ஒரு டிஸ்கார்ட் சேனலோ ஓப்பன் பண்ணி ஒரு கம்யூனிட்டி மாதிரி அதுல வந்து என்ன டவுட்னாலும் போஸ்ட் பண்ணுங்க, எல்லாரும் ஹெல்ப்ஃபுல் யாருனாலும் வந்து ஜாயின் பண்ணலாம், ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியா இருக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஈஸியா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போகலாம். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது நீங்க கொலாபரேட் பண்ணாம வந்து கண்டிப்பா வந்து பண்ணவே முடியாது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஹெல்த் தான் இது எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஹெல்த் இல்லைன்னு நீங்க இப்ப நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்னால முடியலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி ஏதோ ஒரு இதுல வந்து இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 10 நாள், ஒரு மாசம், மேபி ஒரு நல்ல கம்பெனியா இருந்தா ஒரு 2, 6 மாசம், எவ்வளவு நாள் வேணா எடுத்துக்கங்களேன். அதுக்கு மேல உங்களை வச்சிருப்பானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டான். ஏன்னா உங்களை விட்டுட்டு நீங்க வேலையை செய்யாம உங்களுக்கு ரெஸ்ட்டுக்கு மட்டும் அவங்க சம்பளம் கொடுத்துட்டு இருக்க மாட்டான். என்ன பண்ணுவான்னா உங்களை தள்ளி விட்டு வேற ஒருத்தன் எடுத்துருவான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேலை அது எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஹெல்த் வந்து அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் போய் ஜிம்ல தான் போகணும் அப்படின்லாம் சொல்லல. இல்ல ஒரு 100 கிலோமீட்டர் தான் ஓடணும் அப்படின்னு சொல்லல. ஸோ ஒரு லிஃப்ட்ல போறதுக்கு பதிலாக நம்ம படியில நடந்து போகலாம். ஸோ ஒரு குட்டி வாக் எங்கேயாவது போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. இதே மாதிரி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இதை நானேயும் செஞ்சிருக்கேன். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம உட்காடுறோம் அப்படின்னா காலை தூக்கி அந்த டேபிள்ல போட்டு அப்படி உட்கார்றதுக்கு பதிலாக ஒரு கரெக்டான போஸ்டர்ல உட்காந்தோம் அப்படின்னா நம்மளோட அலைன்மெண்ட்டும் வந்து கரெக்டா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டெப்பை விட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் நாலேஜ். ஸோ டொமைன் நாலேஜ்னா எப்படி வந்து சொல்றேன் அப்படின்னா ஒரு ஒரு பிசினஸோ இல்லை நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்றீங்க அப்படின்னா அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு காமர்ஸ் வெப்சைட் வந்து எழுதிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அமேசான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு அமேசானுக்கு நான் வந்து எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா அது நான் வந்து எப்படி யூஸ் பண்ண போறேன், எப்படி வந்து அடுத்தவனுக்கு அது போய் சேரும், இப்போ நான் யூஸ் பண்றவனா இருந்தா எனக்கு என்னெல்லாம் வேணும். ஸோ அதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் காமர்ஸ்னா என்னன்னு தெரியாம ஒரு டாஸ்க்கை கொடுத்து கோடிங் பண்றா அப்படின்னா என்ன டாஸ்க் என்ன மேட்ச் எஸ்ஆர் அந்த மாதிரி வந்து ஆயிரும். ஸோ நீங்க அப்படி இல்லாம வந்துட்டு ஸோ என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதோட நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது தெரிஞ்சாச்சுன்னா நீங்க வந்து அடுத்தடுத்ததுல வந்து நம்ம மாஸ்டர் ஆயிக்கலாம். ஸோ இதுதான் டொமைன் நாலேஜ். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பீட்டடா ஒரு டாஸ்க் பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கலாம், ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜூனியர்ஸா இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ இன்டர்மீடியட் அண்ட் சீனியர் லெவலுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது ஈஸியா வந்து புரியும்.
ஸோ இந்த சிஐசிடி பைப்லைன்ஸ் சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ இது ஜூனியர்ஸ் தெரிஞ்சுக்க வேணான்றது கிடையாது. என்ன விஷயம்ன்றதையா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு கோட் பண்றோம் அப்படின்னா அதை டிப்ளாய் பண்றதுக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் கமாண்ட்ஸ் கொடுப்போம். இல்லை கிட்ல நீங்க கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல புஷ் பண்றீங்க அப்படின்னா நம்ம ஒரு செட் ஆஃப் கமாண்ட்ஸ் கொடுத்து வச்சிருப்போம். ஸோ இதையே வந்து நான் ஒவ்வொரு வாட்டி பண்றது பதிலாக ஸோ இதை நீங்க கிட்டப்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து எடுத்து ஒருத்தர் வந்து ஏடபிள்யூஸ்க்கோ இதுக்கோ ஒரு டிப்ளாய் பண்றாரு அப்படின்னா அவர் பண்ணுவாரு. ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியர் இருப்பாரு, கிளவுட் இன்ஜினியர் ஏதோ ஒன்று அவர் எடுத்து பண்ணுவாரு. ஸோ அது இல்லாம அந்த இடத்த வந்து ஒரு ஆட்டோமேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி நீங்க கமிட் பண்ணோன்னு கிட்ட புஷ் பண்ணோன்னு அதை எடுத்து வந்து அது திருப்பி நம்ம போய் ஒருத்தர் போய் மேனுவலா அந்த வேலையை செய்யணுன்றது கிடையாது. நம்ம ஆட்டோமேட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம புஷ் பண்ணோம்னா டேரக்டா அது வந்து ப்ரொடக்ஷனுக்கோ டெவலப்மெண்ட் இன்வென்ட்மெண்ட்டுக்கோ அது போறதுக்கான ஈஸியான ஒரு வேலை இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டடா நம்ம என்னென்னலாம் ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க் பண்றோமோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறதுன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபியூச்சர்ல நீங்க இப்போ ஒரு கோட் எழுதுறீங்க, ஒரு 10 வருஷமும் அதே கம்பெனிலே இருக்கீங்க வச்சுப்போம். ஸோ அந்த 10 வருஷம் கழிச்சு இந்த கோடை எதுக்கு எழுதணுன்றதே நம்ம வந்து மறந்துடும். ஸோ இந்த மாதிரி நேரத்துல இல்ல இப்போ நீங்க மட்டும்தான் கிடையாது, வேற யாரோ ஒருத்தர் உங்க இடத்துக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி இப்போ நீங்க அந்த வேலையை விட்டு ஒரு பெட்டரான ஜாப் போறீங்க, இல்ல ஒரு பெட்டரான பொசிஷன் போறீங்க, ஏதோ ஒரு இதுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்றது மத்தவங்களுக்கு புரியணும். ஸோ அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கான்ஸ்டன்டா வந்து ஒரு ஃபீட்பேக் வந்து கேட்டுட்டே இருக்கணும். இல்ல அது வந்து உங்களுக்கு ஒரு மென்டர் இருந்தாருன்னா அது பெட்டர் அண்ட் பெஸ்டான ஒரு ஆப்ஷன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்ன்றது ஓகே. நம்ம வந்து சில பேர் இப்போ நான் நல்லா பண்றேன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா நீ பண்ற, இதெல்லாம் ஒரு மேட்டரா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் நானே செஞ்சிருவேன் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இது வந்து யார்கிட்ட ஃபீட்பேக் கேட்கிறோன்றதும் இருக்கு. ஸோ ஒரு நல்லதா அந்த ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை எடுத்துக்கோங்க. உங்க லைஃப்க்கு வந்து பயங்கரமா அது வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு மென்டார் இருந்தாருன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு. ஸோ அந்த மென்டார் இருந்தாருன்னா அவர் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து கைட் பண்ணுவாரு. ஸோ இதை நீங்க வந்து பண்ண முடியும்னா பண்ணலாம். ஸோ லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா வந்து பண்ணிட்டே இருக்கணும். சொல்லுவாங்கல்ல, இது வந்து இது கடல் அலை வந்து அடிச்சா நம்மளோட இது வந்து பாறை கூட கரையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் நீங்க ஒரு விஷயத்த வந்து கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே இருக்கீங்க, டெய்லி வந்து ஓடிட்டே இருக்கேன், நான் டெய்லி ஜிம் போயிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அதை பிசிக் கொண்டு வரதுக்கு இதுவா இருக்கலாம். ஸோ இல்ல ஒரு விஷயத்த டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கரெக்டா பண்றோம் அப்படின்னா அது நம்ம கரெக்டா வந்து போகும்ல. அதே மாதிரி கன்சிஸ்டண்டா நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளால வந்து ஈஸியா வந்து கிராக் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் இதுல லாஸ்டா வந்து இப்போ கன்க்ளூஷன் என்ன வருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் நம்ம பண்ணா நம்மளோட வந்து டெவலப்பரா ஒரு இதை வந்து நம்ம வந்து இன்னுமே வந்து ப்ரொடக்டிவா இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு விஷன் இருக்கணும். ஸோ அதை வந்து அச்சீவபிளாவும் இருக்கணும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் நாளைக்கே போய் சிஇஓ ஆக முடியுமா, இல்ல உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆக முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு எஃபர்ட் வந்து தேவை. ஸோ சின்ன எஃபர்ட்டா ஒரு ஒரு கோல் இருக்கணும். அதுக்கு வந்து எப்படிலாம் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா நீங்க பிரேக் பண்ணி போட்டே வந்தீங்கன்னா அது வந்து நம்ம ஈஸியா வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு டெவலப்பராகவும் சரி, இந்த மாதிரி டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு கம்யூனிட்டியா வந்து நம்ம ஒர்க் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமும் பண்ணாலுமே நம்ம வந்து ஒரு பெட்டரா ஒரு ப்ரொடக்டிவா ஒரு டெவலப்பரா வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல வந்து ஏதாச்சும் ஒரு என்னோட பர்சனலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 1 or 2 ஹேபிட்ஸ் வந்து இந்த வீக்ல இருந்து இன்னிலேருந்தோ இல்ல நாளையிலேருந்தோ இல்ல மண்டேலேருந்தோ அது உங்களுக்கு எந்த வீக் அந்த இதுவா இருக்கோ அது வந்து ஒரு 1 or 2 ஹேபிட்ஸ் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி லெவல் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ இது ஒண்ணு. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் இருக்குன்னாலோ இல்ல இதை விட எப்படியாவது நான் இன்னும் பெட்டரா வந்து ப்ரொடக்டிவா இருக்கேன் அப்படின்னாலோ நீங்க அதை வந்து கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா மத்தவங்களும் பார்த்து அதை வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இதை தாண்டி உங்களுக்கு என்ன பர்சனலா ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.